தேனிசை செல்லப்பா அவர்கள். நாங்கள்லாம் புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த எங்களெல்லாம் புலியாக மாற்றியது அவருடைய குரல் தான். எங்கள் அண்ணா காசி அண்ணாவுடைய பாடல்கள், என்னுடைய தாய் மாமன் மரத்தமிழ் வேந்தனுடைய பாடல்கள், பிறகு அவரே எழுதி பாடிய பாடல்கள், அதுவரை இல்லாத ஒரு எங்கள் இனத்தினுடைய ஒரு குரல், ஒரு எழுச்சி குரல். வேறவருக்கு தேனிசை செல்லப்பான்னு வந்துருச்சே ஒழியே அவர் தேனிசையெல்லாம் இல்லை, இன எழுச்சி முழக்கை செய்தார் அவர். எங்கெங்கோ கடை ஓடி மண்ணில் இருந்த என்னை போன்ற பல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு இன உணர்வு, மான உணர்வு, மொழிப்பற்று, வரலாற்று பெருமை, இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய குரல் தான். தமிழை பாடியிருக்கு, அதுக்கப்புறம் என் தலைவனை பாடியிருக்கு அவருடைய குரல். அதுக்கப்புறம் எதையும் செய்யல. பிறகு மகன் என்னையே என் கட்சியை பாடியிருக்கு. சீபா ஆதித்தனார் எங்கள் தாத்தா அந்த கட்சி ஆரம்பித்த போது அவர் அந்த கட்சியில் இருந்த முதன்மையான தளபதிகளில் அப்பா தேனிசையும் ஒருவர். எத்தனாயிரக்கணக்கான பாடல்கள் அவர் இன எழுச்சிக்காக அவர் பாடியது. கடைசி வரை அந்த இன உணர்வு, மான உணர்வு, விடுதலை பற்றிலிருந்து ஒரு துளியும் விலகாத ஒரு போராளி, அப்படிதான் சொல்லணும், போராளி. எங்கள் தலைவர் அவர்களால் பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்ட ஒரு பெரிய தமிழர், ரொம்ப நேசித்த ஒரு 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 மகன். அப்போ இயக்கம் தொடங்கப்பட்ட காலங்களில் அந்த நிதி திரட்டுறதுக்கு பல நாடுகளில் போய் அப்பா பாடி பொருள் ஈட்டி கொடுத்தது இருக்குது, அது வரலாறு. அப்போ இன்றைக்குமே எங்களுக்கெல்லாம் அந்த விடுதலை உணர்வு மங்காமல் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் போர்க்குணம் இருக்குதுன்னா அது எங்கள் அப்பாவுடைய அந்த பாடல் தான். ஒவ்வொரு பாடலும் இன்னும் செவிகளில் ஒழிச்சிக்கிட்டு இருக்காது. அது அந்த அளவு இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு இனிமேல் இந்த இனத்துக்கு இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு இவ்வளோ பற்று, இந்த மொழி மீது, இனத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பெருங்கலைஞன் இனி தோன்றி வருவானா? தன்னலமற்று நின்று இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா? எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அவர் நினச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கிற கட்சிகளில் தலைவர்களை பாடி சம்பாரிச்சு போயிருந்திருக்கலாம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை இருந்தது, தடை செய்யப்பட்ட இயக்கம், எவ்வளோ வழக்குகள், இதையெல்லாம் தாண்டி கொண்ட கொள்கையில் துளியும் மாறாத ஒரு போர் வீரனாகவே எங்கள் அப்பா இருந்துட்டார். இந்த இழப்பை எதிர்பார்க்கல. உடம்புல சரியில்லை, முடியாமல் இருந்தார் அப்படின்னு. திடீர்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு தடவை எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு செய்தியை கிளப்பிவிட்டாங்க. அது எனக்கு தான் வந்தது. அப்போ நான் என் வீட்டில், என் மருமைங்க, என் தம்பிக்கிட்டலாம் கேட்டு சரி பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வாட்டி நம்ப மறுக்கிறாங்க உலக நாடுகள் அண்ணா இது உண்மைதானா உண்மைதானான்னு. பெரும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. எங்கள் போராட்டம் வெல்லலை. வென்றிருந்தால் எங்கள் அப்பா இருந்திருக்க வேண்டிய இடமும் உயரமும் வேறு. பிள்ளைகள் நாங்களும் இன்றைக்கி போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவருடைய மூச்சு காற்று, அவர் குரல்லாம் இன்னும் எங்கள் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் தலைமுறையை உசிப்பிக்கொண்டே இருக்கும் எங்கள் அப்பாவுடைய பாடல். அந்த பாடல்கள் இருக்கிற வரை எங்கள் அப்பா தமிழ் சமூகத்தோடு இணைந்து ரத்தமும் சதையுமா உணர்வோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த மதிப்புமிக்க எங்கள் தந்தைக்கு நாங்கள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அவருடைய புகழை இன்னொரு தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணி இனி வருங்காலங்களில் செய்வோம். தேனிசை செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தான் நமக்கு. அரிதினும் அரிதா தோன்றி ஒரு துளி சமரசம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தன் குரலால் போராடியவன். வாளால் போராடியது, துவக்கால் போராடியவர். தன் குரலால் போராடி ஒரு போர்க்களத்தை பிரளயப்படுத்திய பெருமகன் எங்களுடைய அப்பா. அவருக்கு
எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்.